தஞ்சை அருகே 15ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த பழங்கால பெருமாள் சிலையை விற்க முயன்ற 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கூடுதல் தகவல்களுடன் செய்தியாளர் சரவணன் இணைகிறார். சரவணன், வணக்கம். பழங்கால சிலையை விற்க முயன்ற 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். விவரங்களை சொல்லுங்கள். தஞ்சாவூரில் திருச்சி நெடுஞ்சாலையில காவல்துறையினர் வாகன தணிக்கை செய்த பொழுது ஒரு கார் 2 இருசக்கர வாகனங்களில் வந்த நபர்களினுடைய நடத்தையில் சந்தேகம் ஏற்பட்டு அவர்கள் வந்த அந்த காரில் சோதனை செய்த பொழுது அதில் பழங்கால சிலை ஒன்று இருந்திருக்கிறது. பிறகு சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசாரும் இது குறித்து விசாரித்திருக்கிறார்கள். இதுல அந்த காரில் மற்றும் இருசக்கர வாகனங்கள்ல இந்த வந்த நபர்களிடம் விசாரணை நடத்தியதுல திருவாரூர் அருகே தொழுவூர் ஆற்றில் தூர்வாரிய போது 12 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த சிலை எடுக்கப்பட்டதாகவும் பிறகு தினேஷ் என்பவருடைய வீட்டிலேயே அது பதுக்கி வைக்கப்பட்டிருந்ததாகவும் தற்பொழுது வெளிநாட்டில் இந்த சிலையை விற்க முயன்றதாகவும் விசாரணையில தெரிய வந்தது. இதனை தொடர்ந்து இந்த சிலை கடத்தல் தொடர்பாக 7 பேரை காவல்துறையினர் கைது செய்தார்கள். தினேஷ், ராஜ்குமார், ஜெய்சங்கர், அஜித்குமார், ஹரிஷ், விஜய், ராஜேந்திரன் ஆகிய இந்த 7 பேரை கைது செய்தார்கள். இந்த சிலை குறித்த ஆய்வில் இது 15 அல்லது 16ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சோழர் காலத்தவை என்றும் இது பழமையான பெருமாள் சிலை என்பதையும் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த சிலையை வெளிநாட்டுக்கு கடத்தி 2 கோடி ரூபாய்க்கு விற்க இருந்ததும் விசாரணையில தெரிய வந்தது. தொடர்ந்து இது குறித்து இது பின்னணியில் வேறு யாரும் நபர்கள் இருக்கிறார்களா என்பது குறித்து விசாரிக்கப்பட்டு வருகிறது. இது தமிழ்நாட்டின் அறியப்படாத ஏதோ ஒரு கோவிலில் இருந்து இந்த சிலையை இவர்கள் திருடி இருக்கலாம் என்றும், ஆனால் தவறுதலாக இது போன்று ஆற்றின் படுகையில் இருந்து எடுக்கப்பட்டதாக இவர்கள் கூறுவதற்கான உரிய ஆதாரங்கள் இல்லை என்றும் போலீசார் தரப்புல கூறப்படுகிறது. இது குறித்து தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளனர்.